கிண்டி அரசு மருத்துவமனையில் தற்போது முற்றுகை போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியான முறையில் சிகிச்சை அளிக்காததால் விக்னேஷ் என்பவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் புகார் தெரிவித்து வரும் சூழலில் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் தாமரைக்கனி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். தாமரைக்கனி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிண்டில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில நேற்றைய தினம் சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு ஏற்கனவே பித்தப்பையில் கல் பிரச்சனை இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொண்டு நேற்றைய தினம் அவர் இந்த மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நேற்று நள்ளிரவிலிருந்தே சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருந்தாலும் நேற்று நள்ளிரவு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் இன்று சற்று நேரத்துக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அவரது உறவினர்கள் மருத்துவர்கள் இங்கு இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால்தான் என்னுடைய மகன் உயிரிழந்திருப்பார் என அவர்கள் பெற்றோர்கள் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடமும் காவல்துறையிடமும் வாக்குவாதம் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஏற்கனவே அவர் தனியார் மருத்துவமனையில ஏற்கனவே நீண்ட நாட்களாகவே இந்த பித்தப்பை கல் பிரச்சனையாக அவர் சிகிச்சை அளித்து வந்ததாகவும் நேற்றைய தினம் அவர்கள் தனியார் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பார்க்க முடியாமல் இங்கு அரசு மருத்துவமனைக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் இந்த உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய காவலர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்றால் இந்த சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் ஒரு பகுதி இருந்தாலுமே மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு இங்கு இல்லவே இல்லை. அதாவது எந்த மருத்துவரும் சிகிச்சை அளிக்கவில்லை, மருத்துவர்களே இந்த பகுதியில் வரவில்லை. அதன் காரணமாக தான் எனது மகனும் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து தற்போது அவர்கள் இந்த அமளியில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே இந்த விக்னேஷுக்கு கிட்டத்தட்ட 1 வயதில் ஒரு மகன் இருப்பதாகவும் அவர் இப்பொழுது என்ன செய்வார், மருத்துவர்களுடைய அலட்சியத்தால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிர் இழந்துள்ளது என அவர்கள் குடும்பத்தினர் தற்போது இந்த வளாகத்தில் முழுவதுமே, அதாவது அவசர பிரிவு இருக்கக்கூடிய அந்த வளாகம் முழுவதும் தற்போது காவல்துறையிடமும் அவ்வளவு மருத்துவர்களிடமும் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. எமர்ஜென்சி வார்டு அது கீழே போயிடும் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ்.